மதுரையில் இருக்கிற இந்த சிவமலையை கிரிவலம் வந்தால் அது வந்து திருவண்ணாமலையவே கிரிவலம் வந்ததற்கு சமமாக. ஆமாங்க, மதுரை மாவட்டம் பள்ளப்பட்டியில் சித்தர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த சித்தர் கோயிலில் தான் இந்த சிவமலையும் அமைஞ்சிருக்கு. இந்த சிவமலையை நம்ம மனசார வேண்டிக்கிட்டு கிரிவலம் வந்தால் அது வந்து திருவண்ணாமலையவே கிரிவலம் வந்ததற்கு சமமாக. இங்கே பக்தர்கள் பலரும் வந்து இந்த சிவமலையை கிரிவலம் வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அமாவாசை அப்புறம் பௌர்ணமி நாட்களில் இன்னும் விசேஷமாக அதிகமான பக்தர்கள் வந்து இந்த சிவமலையை வந்து கிரிவலம் வந்துட்டுருக்காங்க. இந்த சிவமலையை கிரிவலம் வரும்போது மனசார சிவபெருமானை நினச்சிக்கிட்டு என்ன வேண்டுதலை நினச்சிக்கிட்டு இந்த சிவமலையை கிரிவலம் வரமோ அது வந்து உடனே நிறைவேறதாகவும், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கி வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறுறதாகவும் இங்கே வர்ற பக்தர்கள் வந்து சொல்கிறாங்கங்க. இது வந்து உண்மையாகவே அதிசயமாகவும் ஆச்சரியமிக்கமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் சொல்கிறாங்க. ஒரு வாட்டி தான் நாங்கள் இங்கே வந்தோம், இந்த மலையை கிரிவலம் வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய அற்புதங்களும் மாற்றங்களும் நடந்திருக்கு. நாங்கள் என்ன வேண்டிக்கிட்டு இந்த மலையை கிரிவலம் வந்தோமோ அது வந்து எங்களுக்கு வந்து நிறைவேறவும் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த மலைக்கு வந்து சிறப்பு? இந்த மலையை கிரிவலம் வந்தால் அது வந்து திருவண்ணாமலையவே கிரிவலம் வந்ததற்கு சமமா அப்படின்னு பார்த்தா, இந்த மலையை சுற்றிலும் 8 மலை அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு மலையாக பிரபலமான பிரான் மலையும் இருக்குது. இந்த 8 மலைக்கு நடுவில் தான் இந்த சிவமலை வந்து அமைஞ்சிருக்கு. இதை சுற்றி கிரிவலம் வர்றதுனால நம்ம வேண்டுதல்கள்லாம் வந்து நிறைவேறதா பக்தர்கள் சொல்கிறாங்க. 18 சித்தர்களும் இந்த மலையை வந்து பறவை வடிவிலும் விலங்கு வடிவிலும் பாம்பு வடிவிலும் வந்து இந்த மலையை சுற்றி வர்றதாகவும் அங்கேருந்து தியானம் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஒரு சில பக்தர்கள் அங்கே பாம்பு வடிவில் சித்தர்களை பார்த்ததாகவும் சொல்கிறாங்கங்க. இந்த மலையை சுற்றிலும் 15 அடி உயரம் கொண்ட 8 அஷ்டலிங்கங்கள் வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த மலையை சுற்றி நம்ம கிரிவலம் வரும்போது இந்த 8 அஷ்டலிங்கங்களையும் பார்த்து நம்ம வேண்டிக்கிட்டே நம்மளோட வேண்டுதலை சொல்லிக்கிட்டே நம்ம வரும்போது அந்த வேண்டுதல் வந்து அப்படியே நிறைவேறதா வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த புண்ணிய தலத்திற்கு நீங்களும் வந்து கிரிவலம் போய் உங்களோட வாழ்க்கையிலே வந்து நன்மைகள் பெறட்டும். இந்த கோயிலுக்கு நீங்களும் வரணும், இதே மாதிரி கிரிவலம் போகணும் அப்படின்னா, இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த கோயிலோட விவரங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.